அன்பு மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குருவினா ஏற்கனவே இயல் 1லேருந்து 3 வரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 4 3லையும் 5லையும் நமக்கு என்ன இருக்குன்னா திருக்குறள் இருக்குது. அதுலேருந்து ஒரு வினா வந்து குருவினா வரலாம். பாருங்கள், இயல் 3 வரை குருவினாக்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கு. அடுத்ததாக இயல் 3ல் திருக்குறள் வினாக்கள் பாருங்கள். நச்சப்படாதவன் செல்வம் 2 வினா தான் திருக்குறளில் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த இயலில் 3வது இயலில் நச்சப்படாதவன் செல்வம் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 5வது இயலில் கரப்பிடும்பை இல்லாதார் அப்படின்னு கேட்பாங்க. கரப்பிடும்பை இல்லாதார்னா பொருளை மறைச்சி வைக்காமல் எல்லாத்துக்கும் தாராளமாக கொடுக்குறவங்க. நச்சப்படாதவன் அப்படின்னா யாருன்னா யாருக்குமே எதையுமே கொடுக்காதவன். நச்சி பைய அப்படின்னு சொல்லுவாங்க, நப்பி பையடாவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன, யாருக்குமே எதுவும் கொடுக்காதவன். நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நச்சப்படாதவன் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யாதவன். அப்போ பிறருக்கு உதவி செய்யாதவனை யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டான். அதனால் பிறரால் விரும்பப்படாதவர், அவ்வளோதான். இதுக்கு வந்து 2 மதிப்பெண். எளிமையாக பதில் அளிக்கலாம் பாருங்கள். நச்சப்படாதவன் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு பிறருக்கு உதவி செய்யாதவன், பிறரால் விரும்பப்படாதவன், அவ்வளோதான். அடுத்தது அதிலே பாருங்கள், இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த உலகம் அப்படியே என்ன செய்ய வேண்டியதை எழுதுக அப்படின்னு கேள்வி. அப்படியே பாருங்கள் பதிலில், இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டியதை அப்படிங்கிறத எடுத்துட்டு என்ன செய்யணும், நடுநிலையாக என்ன செய்யணும், கடமை தவறாமல், நடுநிலையாக இது ஒரு வார்த்தை, கடமை தவறாமல் இது ஒரு வார்த்தை, இரக்கமுடையவராக இருத்தல் வேண்டும். அவ்வளோதான், 3 வார்த்தை தான் இதில் எழுத போகிறீங்க. பாருங்கள், நடுநிலையாக இருக்கணும், அடுத்தது கடமை தவறாமல் இருக்கணும், இரக்கம் பிறருக்கு பிற உயிர்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கணும், அவ்வளோதான். இந்த உலகம் நமக்கு உரிமை உடையதாக அப்படின்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டவினா பழைய புக்கில் என்னென்னா இது வந்து இன்புக் வினாவாக கேட்டாங்க. இப்போ புக் பேக்லேயே இருக்குது. நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், பொருளுக்கேற்ற அடியை பொருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப இந்த வினாலாம் கேட்டால் ரொம்ப எளிமையாக பதில் எழுதுகிறாங்க பாருங்கள். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது? பதிலே இருக்கும் பாருங்கள், உயிரினும் ஓம்பப்படும். உயிர் அப்படியே மேட்ச் பண்ணி எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது எது அப்படின்னா, இங்கேயும் பாருங்கள் ஊருள் அப்படின்னு இருக்குது, நச்சு மரம்னு இருக்குது. இங்கேயும் நச்சு மரம்னு இருக்குது. கேள்வி பக்கமும் விடை பக்கமும் பாருங்கள் நச்சு மரம் இருக்குது. அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணி எழுதலாம். அடுத்தது, ஒழுக்கத்தின் வழி உயர்வடைவர். இந்த பாருங்கள், ஒழுக்கத்தின் அப்படின்னு இருக்கா, எங்கேயும் பாருங்கள் ஒழுக்கத்தின் அப்படின்னு இருக்கா. ஈஸியாக இதை அப்படியே மேட்ச் பண்ணி எழுதலாம். 2 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம், புரியுங்களா. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிறது தான் அந்த பாடல் வரி. அதனால் பொருளுக்கேற்ற அடியை பொருத்தி எழுதுக அப்படின்னா, உயிர் இங்கே உயிர், ஊர் நச்சு மரம், ஊர் நச்சு மரம், ஒழுக்கத்தின் அப்படின்ற இதை பார்த்தே அப்படியே எளிமையாக என்ன செய்யலாம், நம்மளால் விடையளிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேர்வதும் எதனால் அப்படின்னு வள்ளுவர் உரைக்கின்றார். முதல் வினாவை வந்து படித்து புரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து எளிமையாக நம்ம வந்து பதிலை எழுத முடியும். செல்வம் பெருகுவது, நம்ம சும்மா உட்காந்துருந்தா நமக்கு செல்வம் வருமா? யோசிச்சு பாருங்களேன், இல்லை. அப்போ முயற்சி செய்தால் என்ன செய்ய, இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பதிலுக்கு முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். செல்வம் எப்போ பெருகும்? செல்வம் பெருகும் எப்போ? முயற்சி செய்தால். அடுத்தது, வறுமை வந்து சேரும் எப்போ? முயற்சி இல்லாவிட்டால். முயற்சி செய்தால் செல்வம் வரும். அதுக்கு ஆப்போசிட், முயற்சி இல்லாமல் நம்ம மூலையில் முடங்கி கிடந்தால் என்ன வரும்? வறுமை தான் வந்து சேரும், அவ்வளோதான். இதுக்குரிய திருக்குறள் என்ன அப்படின்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினை அப்படின்னா, முயற்சி திருனா செல்வம். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் கிடைக்கும், முயற்சி இல்லாவிட்டால் வறுமை தான் நமக்கு வந்து சேரும். அடுத்தது பாருங்கள், இயல் 4 வினா தான் இதில் ரொம்ப பெருசாக இருக்கும் படிக்க, விடை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்கள். கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இது வந்து திருவிளையாடற் புராணத்தில் பாடல் வரி.
இப்போ பாருங்கள், இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வினான் 2 கேள்வி கொடுத்துருக்காங்க, 2 மதிப்பெண். கழிந்த பெரும் கேள்வினான் யாரு? கேள்வினா என்ன? கேள்வி செல்வம். அது யாரு? கேள்வி செல்வம் அப்படின்னா கல்வி அறிவு மிக்கவங்க. காதல் மிகு கேண்மை. கேண்மைனா நட்பு. கேண்மைனா என்னது? நட்பு. யாரு? கழிந்த பெரும் கேள்வினான் அப்படின்னா கழிந்த பெரும் கேள்வினான் யார் அப்படின்னா கேள்வி அறிவு உடையவர். சிறந்த கேள்வி அறிவு உடையவர் யார் அப்படின்னா குலேச பாண்டியன், பாண்டிய மன்னன். நீங்கள் இந்த பேரை எழுதக்கூட சிரமமாக இருந்துச்சுன்னா பாண்டிய மன்னன் எழுதினா கூட மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதனால் கல்வியறிவு மிக்க அரசன் அப்படின்னு பார்த்தா யார்? பாண்டிய மன்னன். குலேச பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன். காதல் மிகு கேண்மையினான். காதல் மிகு கேண்மையினான். கேண்மைனான் நட்பு. நண்பன். கபிலருடைய நண்பன் யார்? புலவர் இடைக்காடனார். அவ்வளோதான், 2 வார்த்தை தான். மீதியெல்லாம் கேள்வியிலேருந்து எடுத்து எழுதலாம். கழிந்த பெரும் கேள்வியினான் கல்வியறிவு மிக்கவன் குலேச பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன். காதல் மிகு கேண்மையினான் அப்படின்னா நண்பன் யார்? கபிலருடைய நண்பன் புலவர் இடைக்காடனார். அடுத்தது மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. இது அடிக்கடி கேட்ட வினா. பாருங்கள், மொழிபெயர்ப்பின் பயன் என்னென்னா, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கருத்துக்களை என்ன செய்யுது? கருத்து பகிர்வுக்கு. நமக்கு தெரிஞ்சதா தெரியாத மொழியில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச மொழியில் கருத்துக்களை என்ன செய்யும்? பகிர்ந்து கொள்வதற்காக கருத்து பகிர்வுக்கு பெரிதும் பயன்படுகிறது. அடுத்தது, இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, ரொம்ப ஈஸி, அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. 1வது பாயிண்ட் என்ன? மொழிபெயர்ப்பானது ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது. அப்புறம் இன்றைய நம்ம இந்தியா போன்ற நாடு என்னது? வளர்ந்து வரும் நாடு. அப்போ வளரும் நாடுகளில் என்னத்துக்கு தேவை? அறிவியல், அரசியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியம் போன்றவற்றை உருவாக்குவதற்கு மொழிபெயர்ப்பு நமக்கு பெரிதும் துணை புரிகிறது. அடுத்தது, மொழிபெயர்ப்பினால் என்ன செய்கிறோம்? புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் பெறுகிறது. புதிய சொற்கள் புதிய சொற்கள் உருவாக்கப்படுகிறது. அதனால் ஒரு மொழியானது வளர்ச்சி அடைகிறது, வளம் பெறுகிறது. அடுத்தது, கருத்து பகிர்வை தருவதனால மொழிபெயர்ப்பை என்னன்னு சொல்கிறோம்? இது இன்புக்கு 1 வேர்டாக கூட கேட்கலாம். பயனுள்ள கலை, பயன்கலை அப்படின்னும் சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கருத்து பகிர்வுக்கு பயன்படுகிறது. அடுத்தது, அறிவியலை அரசியல் வளர்ந்து வரும் நாடுகளில் அறிவியல், அரசியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியம் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. அப்புறம் என்னது? புதிய சொற்கள் உருவாகி ஒரு மொழியை வளப்படுத்துகின்றது. கருத்து பகிர்வை பயன்படுவதனால அது என்னன்னு சொல்கிறோம்? பயனுள்ள கலை, அதாவது பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இதே இல்லை இந்த தேர்ட் டிவிஷனில் கூட நேற்று கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். அமர்ந்தான் பாருங்கள், இந்த பகுபத உறுப்பிலக்கணங்கிறதுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் லிங்கில் போய் பாருங்கள். ரொம்ப எளிமையாக புரிஞ்சு எழுதலாம். இந்த மாதிரி வினாக்கள்லாம் எடுத்தோன்னா நம்ம சூஸ் பண்ணோன்னா நெடுவினா எழுதுறதுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் இந்த மாதிரி எளிமையாக பதில் எழுதி சீக்கிரமாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அமர்ந்தான். அப்போ பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்புகள் என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். 6 உறுப்புகள் தான். அமர்ந்தான் எப்பயுமே அமர். அந்த பகுதிங்கிறது ஏவல் சொல்லாக இருக்கணும். அப்புறம் இது ஒரு சின்ன க்ளூ தான். இந்த இந்து எங்கே வந்தாலும் என்ன செய்யுங்க? அப்படியே ப்ராக்கெட்டில் அதை தூக்கி போட்டு பக்கத்தில் இத்து போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு, இதுவரை பிரிச்சுட்டோம். அப்புறம் தா. இந்த தாவை பிரிக்கல என்னது? இத்து குட்டல் ஆன்னு வரும் இல்லைங்களா? உயிரும் மெய்யும் சேர்ந்தால் தானே உயிர்மை. அப்போ இத்தை இங்கே வச்சுட்டு கடைசியாக இன்னு, அந்த இன்னோட ஆவை சேர்த்துருங்க. ஏன்னா இது ஆண்பால். அமர்ந்தான் அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் விகுதி. இது பகுதி, இது விகுதி. பகுதிக்கு விகுதிக்கு இடையில் வர்றது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் வர்றது சந்தி. புரியுதுங்க? விகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் வருது சாரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் சாரி வரல. இப்போ முதல் வந்து பகுதி அப்படிங்கிறது ஏவல் சொல்லாக இருக்கணும். அமர் அப்படிங்கிறது பகுதி. இந்த இத்துங்கிறது சந்தி. இந்த இத்து சந்தி. இந்த ஆக மாறியது விகாரம். இந்த இத்து தான் இறந்த கால இடைநிலை. இட்டு இன்னு இறந்த கால இடைநிலை. இவ்வு எதிர்கால இடைநிலை. ஆண் என்று கிறுக்கின்ற அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. இப்போ ஆண் அப்படின்னா இது ஆண்கிறது அமர்ந்தான், யாரோ ஒருத்தர், 3rd person. அதனால் படர்க்கை ஆண்பால் ஒருமை வினைமுற்று விகுதி. நீங்கள் ஆண்பால் விகுதின்னு எழுதினா கூட ஓரளவு, வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதினா கூட போதும். ஆனால் இது மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு 30 தான் இருக்குது. அதை மட்டும் படித்தாவே போதும். அதை பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் சீக்கிரமாக எழுதி ஈஸியாக மார்க் வாங்கலாம். அடுத்தது பாருங்கள், வருகிற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய்மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலு அமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? கால வலுதான், ஆனாலும் வலு அமைதியாக ஏற்றுக்கிறாங்க. எப்படி? இத்தொடரில் வருகின்ற கோடை விடுமுறையில் அப்படியே எழுதுங்க. வருகின்ற கோடை விடுமுறையில் இத்தொடரில் அப்படின்னு போட்டுட்டு இதிலேருந்து இத்தொடரில் அதிலேயே எடுத்து எழுதலாம். வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு அதுவரை எழுதிட்டு செல்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? செல்கிறேன் அப்படிங்கிறது எப்படி வரணும்? செல்கிறேன்னா என்னது? அது நிகழ்காலம் இல்லைங்களா? ஆனால் செல்வேன் அப்படின்னு என்ன அமையணும்? இந்த செல்கிறேன் அப்படிங்கிறது வருகிற கோடை விடுமுறை என்பது என்னது? எதிர்காலம். ஆனால் இங்கே செல்கிறேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் குறிக்கிறோம். ஃப்யூச்சர் டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸாக குறிக்கிறோம். அப்படி எப்போ குறிக்கலாம்? அதை வலு அமைதியாக ஏற்றுக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த செல்வேன் அப்படிங்கிறது உறுதித்தன்மை, நம்ம செய்யக்கூடிய காரியத்துடைய உறுதியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அப்படியே இதிலேருந்து வினா எழுதிட்டு வருகிற கோடை விடுமுறை என்பது அப்படியே அதை எழுதலாம். வருகிற கோடை விடுமுறை என்பது எதிர்காலம், ஆனால் செல்கிறேன் என்பது நிகழ்காலம். செல்வேன் என்று உறுதித்தன்மையை நோக்கி கால வலு அமைதியாக அமைகின்றது. அடுத்தது வினா, அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இங்கே பாருங்கள், சீசர் அப்படிங்கிறது என்னது? நாய். அது வந்து அகிரிணை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? உயர்திணையில் சொல்கிறாங்க. சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் அப்படின்னு உயர்திணையில் சொல்லியிருக்கு. இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வழு அமைதி எது? இந்த கேட்டான் அப்படிங்கிறது, கடிக்க மாட்டான் அப்படிங்கிறதும் என்னது? திணை வழு இல்லைங்களா? அப்போ இதை என்ன செய்யணும்? நம்ம எடுத்து திணை வழுவாக மாற்றணும். சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் அப்படிங்கிறது திணை வழு. புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இதெல்லாம் வழுனா என்னது? குற்றம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் குற்றம், வழு. இதை வழு திருத்தம், நம்ம இதை பிழையை திருத்தணும். ஒன்றுமே இல்லை, அந்த அப்படியே சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் அப்படிங்கிறது நாய் தானே, அது அகிரிணை தானே, அதனால் என்ன செய்யணும்? கேட்கும் அப்படின்னு எழுதுங்க. கேட்கும், அவ்வளோதான். அடுத்தது, புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது. இந்த ரெண்டே வார்த்தை தான். இங்கே குறைக்கும், நாய் கத்துமா? இல்லை, மரபு வழி. அதனால் நாய் குறைக்கும், அதே மாதிரி கடிக்காது. கேட்கும், குறைக்குமே தவிர கடிக்காது. இந்த மூணே வார்த்தை தான் உங்களுக்கு எழுத வேண்டியது புதுசாக. அதனால் இதை பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இலக்கண வினாவில் நம்மளுக்கு கேட்பாங்க, புரியுதுங்களா? அடுத்தது இயல் 5. இந்த தடவை கூட நமக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கம்பராமாயணத்தில் சரையு 6 பாயும் இடங்களை பட்டியலிடுக. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதில் வரக்கூடிய நெடுவினாவை உங்களால் இதை ஒரு 3 மார்க்காவது நம்மளால் வாங்க முடியும். இந்த சரையு 6 பாயும் இடங்கள், இந்த கம்பனின் கவிநயத்தை பாராட்டி எழுதுக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது வந்து 38வது வினாவில் வரும், பாடல் நெடுவினாவில். அதில் இதெல்லாம் மட்டும் எழுதி வச்சா கூட ஒரு 2 மதிப்பெண், கண்டிப்பாக 2-3 மதிப்பெண் வாங்கலாம். உறங்குகின்ற கும்பகர்ணன் அந்த குருவினா ஒன்று, இது சேர்த்து எழுதுனா. அப்புறம் மருதநாட்டு வளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, அந்த கேள்வி. இதை 3ஐயும் சேர்த்து எழுதினாவே நமக்கு 5 மதிப்பெனுக்கு 3 மதிப்பெண் கிடச்சிரும். அதனால் குருவினா சிறுவினா வந்து 5 இயலுக்கு தரவாக சிறுவினா 5 இயலுக்கு நல்லா படிச்சுக்கணும். பாருங்கள், சரை 6 பாயும் இடங்கள், மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள்லாம் இது நீர்நிலைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி கொடியாலான வேலியை உடைய கமுகு தோட்டம் அப்படின்னா பாக்கு தோட்டங்கள், அப்புறம் நெல் வயல். பாருங்கள், மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், அல்லனா நீங்கள் என்ன செய்யலாம்? சோலைகள், செண்பக காடுகள், மலர்கள் உள்ள மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், வழிகள், குறுக்கத்தி கொடியாலான வேலியுடைய அல்லது கமுகு தோட்டங்கள், நெல் வயல்கள், இப்படி கூட எழுதலாம். சரையாறு எங்கெங்கே போய் பாயுது அப்படிங்கிறத கம்பர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது சோலைகள், செண்பக காடுகள், மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், கமுகு தோட்டங்கள், பாக்கு தோட்டங்கள், அடுத்து எங்க நெல் வயல்கள், இதிலெல்லாம் பாயுது, சரை ஆறானது பாய்ந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து எழுதணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினா தான், படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப
ஈஸியாக பதில் எழுதலாம். அயற்கூற்றாக எழுதுக. கலைஞர், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அதாவது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதையில் என்ன செய்யணும், இந்த கமா கொட்டேஷன்லாம் வரக்கூடாது. கலைஞர் பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் அப்படின்னு யார் சொல்கிறா? பேராசிரியர் அன்பழகனார் சொல்கிறாரு. அப்போ யார் சொல்கிறாங்கிறது முன்னாடி வந்துடணும். பேராசிரியர் அன்பழகனார் யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து வாங்க. கலைஞரே என்னன்னு சொல்கிறாரு, இந்த இதெல்லாம் எடுத்துடணும், கமா கொட்டேஷன்லாம். பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் என்றும் படித்தவரை என்றும் சேர்த்துக்கோங்க. படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் என்றும் பாராட்டியுள்ளார். இதில் நீங்கள் மாற்ற வேண்டியது என்னது, யார் யாரை சொல்கிறாங்கிறது முன்னாடி கொண்டு வாங்க. பேராசிரியர் அன்பழகனார் கலைஞரை பழுமர கனி பயன்கொள்ளும் பேச்சாளர் என்றும் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் என்றும். அவ்வளோதான், அங்கே நீங்கள் சேர்க்க வேண்டியதே, மாற்ற வேண்டியதே, பாராட்டியுள்ளார். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய் காலதூதர் கையில் உறங்குவாய் உறங்குவாய். கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கே அவனை உறங்க சொல்கிறார்கள். அவ்வளோதான். என்ன சொல்லி எழுப்புறாங்க, எங்கே போய் உறங்குவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உறங்குகின்ற கும்பகர்ணனே, உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் என்ன ஆயிடுது, இன்றிலிருந்து மறைய தொடங்கிவிட்டது. ஏன்னா ராமன் வந்து சீதையை மீட்க படையெடுத்து வரான். அதனால் உன்னுடைய பொய்யான வாழ்வு மறைய தொடங்கியது. அதனை காண்பதற்காக நீ என்ன செய்ய, எழுந்திரு எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகர்ணனை எழுப்புகின்றனர். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த ராமதூதன் என்ன செய்கிறாரு, வில் பிடித்தவர் காலதூதர்கள் கையில் நீ இனிமேல் போய், ராமபிரான் வந்து இலங்கை போரிட போகிறாரு, அதனால் நீ அங்கே போய் உறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த கால தூதர்கள் கையில் நீ படித்து உறங்க சொல்கிறார்கள், போய் உறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 27வது வினா. முதல் கருப்பொருள்களை திருத்தி எழுதுக. ரொம்ப ஈஸி. உழவர்கள், இப்போ வினாவில் என்ன கொடுத்துருப்பாங்க, உழவர்கள் மலையில் உழுதனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்கள் யார், எந்த நிலத்தை சேர்ந்தவர்கள்? உழவர்கள் வயலில் விழுந்தனர். உழவர்கள் அப்படின்னா யார், மருத நிலத்தில், வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ உழவர்கள் என்ன செய்வாங்க, மலையில் உழுவல, எங்கே மலையில் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வயலில் அப்படின்னு எழுதுங்க. இந்த ஒரு வார்த்தை தான், வேறெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை. 2 மதிப்பெண், எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. மலையில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மலையில், உழவர்கள் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம், அதனால் வயலில் உழுதனர். அடுத்தது பாருங்கள். முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். பரதவர் அப்படிங்கிறது யார், பாலை நிலத்து மக்களை சொல்லுவோம். அப்போ பாலை நிலத்தில் நெய்தல் பூ தான். முல்லைப்பூங்கிறது காடும் காடு சார்ந்த இடம், அங்கே ஆயர் ஆய்ச்சியர் தான். அதனால் நெய்தல் பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்குள் சென்றனர் அப்படின்னு இங்கே மாற்றுறத மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு, மற்ற 2 வார்த்தை தான், வேறு எதுவுமே இல்லை. மலையில்ங்கிறத எடுத்துகிட்டு வயலில்னு போடணும். இங்கே முல்லைப்பூ செடிங்கிறதுக்கு பதிலாக நெய்தல் பூச்செடின்னு போட்டுக்குங்க. ஏன்னா இங்கே பரதவர், அதனால் இங்கே நெய்தல் பூச்செடி அப்படின்னு போட்டுட்டு அப்படியே பார்த்து எழுதுங்க. நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்குள் சென்றனர். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.